11 மாதங்களோ நீ தடுமாறி வந்து இந்த 12வது மாதத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று திகைத்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரின் மகிமை வெளி அரங்கமாகும். எப்படி வெளி அரங்கமாகும் என்றால், கர்த்தர் தன் மகிமையை மறைத்து வைக்கிறவர் அல்ல. பிதாவானவர் தன் குமாரனை ஏன் இந்த பூமியில கொடுத்தார் என்றால், தன் மகிமையை வெளிப்படுத்த, ஹல்லேலூயா, தன்னுடைய மகிமையை வெளி அரங்கமாய் கொண்டு வருகிறதற்காகத்தான். தேவனுடைய மகிமை என்றைக்கும் மறைந்திருக்கிறது அல்ல. அவர் மறைவாய் கிரியை செய்கிறவர் அல்ல. நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தன் மகிமையை வெளி அரங்கமாய் கொண்டு வருகிற தெய்வம் அவர். அவருடைய மகிமை பரலோகத்திலேயே இருந்தா அதுல என்ன ஒரு பலனே கிடையாது. அவருடைய மகிமை பரலோகத்திலேயே தங்கியிருந்தா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? இல்லை. அதனாலதான் பிதாவானவர் என்ன செஞ்சார் என்றால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி மகிமைப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகிமை உன்னிலே வெளி அரங்கமாகும். கர்த்தர் இதை உறுதியாய் சொல்ல சொன்னார். என் மகிமை என் பிள்ளைகளில் இருந்து இந்த மாதம் முழுவதும் அது வெளியரங்கமாய் மாறும் என்று. ஹல்லேலூயா. ஒருவேளை 11 மாதங்களும் நீங்க நிறைய ஜெபித்திருக்கலாம், ஒரு மாற்றமும் இல்லாத இருக்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கலாம், மாற்றம் இல்லாத இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க கணவருக்காக ஜெபித்திருக்கலாம், ஒரு மாற்றமும் இல்லாத இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீ ஜெபித்த ஜெபம் வேண்டுதல் எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். உன் குடும்பத்திலே, உன்னிலே, உன் வாழ்க்கையிலே என் மகிமையை நான் வெளிப்படுத்துவேன் என்று. ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளிலே கர்த்தருடைய நாம மகிமைப்பட போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளையை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று சொல்லுகிற பிள்ளைகள் நல்ல கொஞ்சம் விசுவாசத்தோட கரங்களை தட்டி, விசுவாசத்தோட என் பிள்ளைகளை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். என் கணவரை கொண்டு அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்க பிள்ளைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை நான் வெளியரங்கமாக்குவேன். என் மகிமை வெளியரங்கமாக்கப்படும் பொழுது மாம்சமான உன் அற்பமா உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய ஏளனமாய் இலக்காரமாய் பார்த்த மாம்ச கண்கள் எல்லாம், புற ஜாதியாருடைய கண்கள் எல்லாம், உறவுகளின் கண்கள் எல்லாம் மகிமையாய் பார்க்க போகிறது, மகிமையாய் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், உறுதியாய் சொல்ல முடியும். ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்தார், அவர் பொய்யுரையாத தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பயந்து திகைத்து போயிருக்கலாம், என்ன ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ள இப்படி எல்லாம் நான் அவமானத்தை சந்திச்சிட்டேன், போராட்டத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு விருத்தியோடு வந்திருக்கலாம். அந்த 12வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு. நிறைய பேருக்கு இங்க கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பத்திலே என்னுடைய மகிமை வெளியரங்கமாக. ஹல்லேலூயா. தன் மகிமையை மறைத்து வைக்கிற தெய்வம் அல்ல, தன் மகிமையை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற. ஏன் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார் தெரியுமா? ஏங்க அழைச்சாரு சொல்லுங்களா? உங்களை என்னையும் அழைச்சாரு அவர் மகிமையை வெளிப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா. சொல்லுங்களா விசுவாசத்தோடு, கர்த்தர் என்னை அழைத்தது அவருடைய மகிமை வெளிப்பட. சொல்லுங்க நல்ல விசுவாசத்தோடு, கர்த்தர் என்னை அழைத்தது அவருடைய மகிமை வெளிப்பட. கர்த்தர் என்னை அபிஷேகித்தது அவருடைய மகிமை வெளிப்பட. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது அவருடைய மகிமை வெளிப்பட. கர்த்தர் என்னை முன் குறித்தது அவருடைய மகிமை வெளிப்பட. கர்த்தர் என்னை கனமான ஊழியத்தை கொடுத்தது அவருடைய மகிமை வெளிப்பட. உங்களை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமை வெளியரங்கமாய் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, அவருடைய நாமம், அவருடைய மகிமை என்ன ஆகணும்? வெளியரங்கமாகும். எப்படி வெளியரங்கமாகும்னா, எதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார்? அதுக்கு தான். வெளியரங்கமாய் அவருடைய மகிமையை அவர் பிரஸ்தாபப்படுத்ததான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ நம்மளை ஒவ்வொருவரை அழைத்த நோக்கம், பிதாவானவர் எப்படி தன் குமாரனை அனுப்பி அவர் மகிமைப்பட்டாரோ அதுபோல உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே பிறக்க வைத்து நம்மளை அழைத்து தெரிந்து கொண்டு முன்குறித்து அபிஷேகித்து நமக்கு வரங்களை கொடுத்து வல்லமைகளை கொடுத்து அந்நிய பாஷைகளை கொடுத்து ஏன் தெரியுமா அழைத்திருக்கிறாரு? அவர் மகிமையை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா.
அவருடைய மகிமை என்ன? ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார். நிறைய காரியங்கள் அந்த ஊழியத்தை குறித்து நான் வெளியரங்கமாய் கொண்டு வருவேன், வெளியரங்கமாய் கொண்டு வர போறேன் அப்படின்னு எவ்வளோ காரியங்களை கர்த்தர் பேச 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 ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்து வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தா நம்முடைய சபை இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எங்கேயோ ஒரு பீச் ஓரத்தில் அப்படி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் நின்னாலே நம்முடைய ஆலயம் தெரியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு. அவர் யோசனையிலே பெரியவர், செயல்களிலே வல்லமை உள்ள தேவன். நம்மளா போய் தன்னை மகிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை அழைத்தவர் என்ன செய்வார்னா உங்களை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்தா போதும். அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகிமையை வெளியரங்கமாக்குவேன். மாம்சமான கண்கள் படிக்கிற பிள்ளைகள் உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. உங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய படிப்புக்கும், உங்களுடைய மார்க்குக்கும் அவங்களுடைய மார்க்குக்கும், வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மகிமையாய் வைக்க போகிறார். எந்தெந்த இடத்துல நீங்க கடந்து போகிறீங்களோ, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கர்த்தர் இந்த ஊழியத்திலே மகிமையாய் வைக்க போகிறார். உங்க குடும்பத்திலே தனித்துவமான ஒரு மகிமையை உங்களை கொண்டு கர்த்தர் காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய மகிமையை மறைத்து வைத்து கொள்ளுகிறவர் அல்ல, அது வெளியரங்கமாய். இப்ப சுகமாக்குற வல்லமைய அவர் பரலோகத்திலேயே வச்சுட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அற்புதம் செய்கிற ஒரு மகிமையை பரலோகத்திலேயே வச்சுட்டா அது என்ன ஆகும்? அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இறங்கி வந்து பிதாவானவர் தன் குமாரனந்தை பூமியிலே கொடுத்து அவர் இந்த உலகத்திலே பிறந்து அடிக்கப்பட்டு உயிரோடு எழுந்து இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் மகிமையான ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அதே தேவன் உங்களை அவர் வைக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லு. எவ்வளோ சந்தோஷமா இல்லையா? இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய இருதயத்துல பூரிப்பு. எங்க கர்த்தரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். உன்னிலே அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை உன்னிலிருந்து வெளிப்படும் பொழுது அநேக கண்கள் எப்படி பார்க்கும்னா சாதாரணமா பார்க்காது, வியந்து உங்களை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆச்சரிய விதமாய் பார்க்கும், உங்களை அற்புத விதமாய். இது எப்படி நடந்தது இவங்களுக்கு? இது எப்படி ஆச்சு? இவங்க இப்படி இருந்தாங்களே, எப்படி ஆச்சு? கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை. என் கூட அவர் இருக்கிறார், என்னோடு அவர் இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் அவர் பெரியவர் என்பதை இந்த 12வது மாதம் உங்களை கொண்டு அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 21 வாசிமா. நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, நான் மகிமைப்படும்படி என் கரங்களில். இந்த மாதம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்க மாற போறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்க மாறப்பட போகிறீங்க. ஏன் கிரியைகளாய் மாறப்பட போறீங்கன்னா அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியா. உங்களுக்கு என்ன வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ இந்த மாதம் அந்த வரங்கள் வல்லமைகள் எல்லாம் உங்களிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மகிமை வெளியரங்கமாய். ஒருவேளை ஜெபாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், ஆராதிக்கிற ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருக்கலாம், அப்படியாய் வியாதிஸ்தர்களை சுகமாக்குற வரத்தை கொடுத்திருக்கலாம். என்னென்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதையெல்லாம் என்ன செய்ய போறாரு சொல்லுங்க? அதிகமாய் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, நான் மகிமைப்படும்படி, தன்னை அவர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படியாய் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்கள் மாறப்பட போகிறீங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தருடைய கரத்துல நீ கிரியையாய் மாற போகிறாய், நீ அற்புதமாய் மாற போகிறாய், அவர் கரத்துல நீ ஆசீர்வாதமாய் மாற போகிறாய், அவர் கரத்துல நீ அதிசயமாய் மாறப்பட போகிறாய். கரங்களை தட்டி நல்ல நீங்களெல்லாம் பார்த்து சொல்றாரு, அவர் கரத்தின் கிரியைகளா நீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? ஏன் தெரியுமா அவர் கரத்தின் கிரியைகளாய் மாறப்படுறீங்க? அவருடைய மகிமை வெளிப்பட. ஹல்லேலூயா. ரொம்பலாம் ஜெபிக்க போறதில்ல, சும்மா நீங்க கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் பொழுதே வல்லமைகள் வெளிப்பட போகிறது, அற்புதங்கள் திரள் திரளாய் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்னது போல என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. உங்க ஜெபங்கள் எல்லாம் துரிதமாய் கேட்கப்பட போகிறது. உங்க ஜெபங்களுக்கு எல்லாம் ஆம் ஆமேன் என்ற பதிலை நீங்க துரிதமாய், இதுவரையிலும் லேட்டா உங்களுக்கு ஆயிருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எதுக்கெல்லாம் 11 மாதங்களோ உபவாசத்தோடு கண்ணீரோடு வேண்டுதலோடு நீ விண்ணப்பம் செய்தாயோ, அதற்கெல்லாம் இந்த 12வது மாதத்திலே வெளி அரங்கம் நான் பதில் கொடுத்து என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறேன். நானே இதை உன் வாழ்க்கையில செய்தேன், என்னை தவிர ஒருத்தரும் செய்யல. நானே உன்னை உயர்த்தினேன், நானே உன்னை மேன்மைப்படுத்தினேன், நானே உன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு குணாதிசயம் உண்டு, அவர் தான் நம்ம வாழ்க்கையில செய்யணும். மனுஷனுக்கு சில மனிதருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யாதபடி மற்றவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை என்ன செய்வாங்க? நான் தான் செய்வேன். சொல்லுங்களேன், நான் தான் இதை செய்வேன். அவங்களுக்கு அது ஒரு குணாதிசயம், நான் தான் பண்ணுவேன். மனுஷனாகிய நமக்கே இந்த குணம் இருக்கும் பொழுது நம்மளை படைத்த பரம தகப்பனுக்கு அந்த குணம் இருக்கிறது, தவறு அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு அந்த குணாதிசயம் ஏன் தெரியுமா? நம்மள அவர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. நம்மள அவர் உருவாக்கினார். அதனாலதான் அவர் என்னன்னா, என் பிள்ளைகளை நான் எத்தனை பேருக்கு ஆசை, கர்த்தரே என்னை உயர்த்தினார் இந்த உலகம் பார்க்கணும். அல்லேல நான் அவர்கிட்ட அடிக்கடிக்கு கேட்பேன், ஆண்டவரே என்னை இந்த மனுஷன் உயர்த்தினா, இந்த மனுஷி உயர்த்தினா, இவங்க உயர்த்தினாங்க, என் உறவு உயர்த்துச்சு அல்ல, என்னை நீங்க தானே அழைச்சிங்க, என்னை நீங்க தானே முன்குறிச்சிங்க, நீங்க தானே இந்த பூமியில பிறக்க வைத்தீங்க. நீரே என்னை நடத்துகிறீர், நீரே என்னை உயர்த்துகிறீர், நீரே என்னை மேன்மைப்படுத்துகிறீர் என்று உங்க நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு அவரே என்னை உயர்த்தினார் என்று நான் தைரியமாக இந்த பலிபீடத்தில் இருந்து நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு காரியமும் என்னை உயர்த்தல. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தவருக்கு வல்லமை உண்டு. அது போலதான் எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம், நொறுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். தேடி வந்தார். எதுக்கு தேடி வந்தார்? ஏதோ அம்மா உன்னை ரட்சித்துட்டேன், ஏதோ இந்த சபையில சேர்த்துட்டேன், இந்த ஊழியக்காரமா ஆத்துமாத்தான் கேட்டாங்க, அதனால உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டேன், அப்படி என்றதற்காக அல்ல, அதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்த, செலக்ட் பண்ண, முன்குறித்த இந்த உலகத்திலே எக்கச்சக்கமான கோடான கோடி எத்தனையோ ஜனங்கள் இருந்த போதிலோ அவருடைய கரம், அவருடைய கண்கள் ஏன் தெரியுமா உங்களை தேடி வந்தது? எதுக்கு தெரியுமா? உங்களை கொண்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாத. ஆண்டவர் சில பேருக்கு பேசிட்டு இருக்கிறாரு, ஆலயத்துக்குள்ள வந்து உன்னை தாழ்த்தி கொள்ளாத. கர்த்தருடைய கண்கள் எல்லோர் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவர் பச்சாபாதம் உள்ளவர் அல்ல. சில பேருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை, ஏன்னா என்னெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல. ஆண்டவர் சொல்றார், எல்லாரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் நீங்கள்லாம் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தமானவர்கள். அதனால இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னா, உங்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கி உங்களை விட்டு எரிய போறீங்க. உங்களுக்குள்ள என்னன்னா, கர்த்தரனை அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது, கர்த்தரனை உயர்த்தி வைக்க போகிற ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே நான் கிரியையாய் மாற போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நான் கிரியையாய் மாற்றப்பட போகிறேன். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கரத்தின் கிரியையாய் அவர் என்னை கொண்டு செய்ய போகிற அற்புத அடையாளங்கள் பயங்கரமானதாய் இருக்க
போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சில பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை அவர் நாம மகிமைக்கென்று கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நீ ஜெபிக்கும் பொழுது வியாதி சுகமடையும். நீ ஜெபிக்கும் பொழுது வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள். நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் அலறும். நீ ஜெபிக்கும் பொழுது கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். நீ ஜெபிக்கும் பொழுது தடைகள் உடையும். நீ ஜெபிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. நானா நீங்க கேட்கலாம், நானா என்ன கொண்டா? கர்த்தர் உங்களை கொண்டுதான் சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய பார்வையில வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. மனுஷன்தான் வித்தியாசமாய் பார்ப்பான். மனுஷன்தான் வித்தியாசமாய் பார்ப்பான். ஆண்டவர் அப்படி ஒரு நாள் உங்களை எல்லாரும் எப்படி தெரியுமா அவர் பார்க்கிறாரு? ஏன் என் பிள்ளைய நான் எதுக்கு அழைச்சேன்னா என் மகிமையை நான் வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. என் பிள்ளையின் மூலம் என் மகிமையை நான் வெளிப்படுத்த. அதனால தான் இந்த 12வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகிமையை நான் வெளியரங்கமாயாக. அவர் சொல்லும் பொழுது ஒரு எஃபெக்ட் பாருங்க, வெளியரங்கமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வெளியரங்கன்னா சாதாரணமான வெளியரங்கல்ல. உங்களை வெளியே கொண்டு வர நினைச்சிட்டாருன்னா வேற லெவல்ல வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க கொஞ்சம் வந்தா போதும், ஆண்டவரே இந்த ஊழியம் கொஞ்சம் வந்தா போதும். இல்ல, உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. உன் வழிகள் என் பிள்ளை கொஞ்சம் படிச்சா போதும். ஏதோ படிக்கலன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக கொஞ்சம் படிச்சா போதும் நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் அல்ல, உன் பிள்ளையினுடைய படிப்பின் மூளையோ என் நாமம் அதிகம் அதிகம் அதிகமாய் மகிமைப்பட போகிறது. அப்போ உன்னை வெளியே கொண்டு வரணும், வெளியரங்கமாய் கொண்டு வரணும்னா கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமானதா இருக்கும். அதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமே பயங்கரமானதா இருக்கும். உன்னை வெளியே கொண்டு வரணும் அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா, திட்டமிட்டுட்டாருன்னா யார் சூனிய வச்சாலும் தடுக்க முடியாது. எந்த கொம்பை எழும்பி நின்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்த ராட்சசன் போல கோலியாத்தை போல எழும்பி நின்றாலோ உன் ஆசீர்வாதத்தையோ உன் மேன்மையோ ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மளை குறித்து அவர் திட்டமிட்டு வைத்து விட்டார். அல்லேலூயா. இப்பெல்லாம் திட்டமிடலங்க, நீங்க தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே அவர் உங்களை குறித்ததான திட்டத்தை அவர் வச்சிட்டாரு. அதனுடைய மகிமையை அவர் நிறைவேற்றும்படியாய் காலமும் நேரத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி. அடுத்து ஏசாயாவின் புத்தகம் அதே 60:1 வாசிமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது. இந்த மாசம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உங்க ஒவ்வொருவர் மேல உதிக்க போகிறது. நீதியின் சூரியனாய் அவர் உதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே உதிக்க போகிறார். இருளில் இருந்த நீ பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர போகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எழும்பி தைரியமாய் பிரகாசி. ஹல்லேலூயா. உன் பயத்தெல்லாம் எடுத்து போட்டு தைரியமாய் நீ கிரியை செய்யும்படியாய் எழும்பு. அவருடைய கரத்தின் கிரியையாய் உன்னை மாற்றவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க போறீங்க? உண்மையா சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு ஆசை நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளின் மீது கர்த்தர் சொல்லுகிறார், என் ஒளி வந்தது, உன் மீது அவருடைய மகிமை வெளியரங்கமாய் மாறப்போகும். நீ ஆசைப்படுற பிள்ளைகளின் மீது நான் கர்த்தருக்காக எழும்பி நான் பிரகாசிக்க ஆசைப்படுறேன்னு பிள்ளைங்க மேல இப்ப கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. ஓ ரபலகா. கர்த்தருடைய மகிமை ஓ மேல ஓ மேல ஓ மேல உதிக்க போகிறது. ஓ பயன்படுகிற பிள்ளைகளின் மீது, அழைக்கப்பட்ட பிள்ளைகளின் மீது, முத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளின் மீது, அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளின் மீது, ஊழிய அழைப்பில் இருக்கிற பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. ஓ ரபபபபா. சூரிய ஒளியை காட்டிலும் அவருடைய பிரகாசம் வெளியரங்கமாய் மாறும். ஒரு சூரியனே இந்த உலகத்துக்கு அவ்வளவு வெளிச்சத்தை உண்டாக்க முடியுமானால், தேவனுடைய ஒளி உன் மீது உதிக்குமானால், நீ இந்த உலகத்துக்கு வெளியரங்கமான மகிமையாய், வெளியரங்கமான மகிமையாய். நீ மறைக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, நீ மறைந்திருக்கிற
பாத்திரம் அல்ல, நீ ஒடுக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, ஓடி ஒளிகிற பாத்திரம் அல்ல, நீ வெளியரங்கமாய் வரக்கூடிய பாத்திரம். கர்த்தர் சில பாயை பார்த்து சொல்லுகிறார், வா என் கரத்தை பிடித்து வா, எழுந்து பிரகாசி. ஓ ரேஷேகரே, நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன், நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று. சில பேர் பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபலா ஷேகரே ரிபலா கரபலா ததததத ரிஷேகே ரிபபபபபப. ஓ ரபா, சில பேர் மீது கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கிறேன். சிலருடைய சிரசின் மீது அந்த மகிமை இறங்குகிறது. ஓ ரேஷே, ஓ சிரசுக்கு மேல தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின அந்த மேகம், அந்த மகிமை உன்னை வழி நடத்த போகிறது. ரிபாலா ஷேகே ரபா. கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் சொல்லும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள். ஓ, உன் வீட்டுல நடக்க போகிற காரியங்கள் மகிமையாய் நடக்க போகிறது. ஓ, உன்னால இதை செய்ய முடியாது நினைச்சாங்க, உன்னால இது கூடாது, நீ தேடி போகிற தெய்வத்தினால இது ஆகாதுன்னு சொன்னாங்களே, கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் வந்திருக்கிறது. யார் சொன்னாங்களோ, எந்த நபர் சொன்னானோ, எந்த உறவுகள் சொல்ச்சோ, அவங்க நடுவுல சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்று. என்னுடைய மகிமையை உன் குடும்பத்துல உன்னோடு இருந்து நான் வெளிப்படுத்த போகிறேன். பெற்றுக்கொள். சில பேருடைய குடும்பத்துல கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், மகிமையான காரியங்கள், மகிமையான செய்திகள், மகிமையான அற்புதங்கள், மகிமையான அடையாளங்கள் நடைபெற போகிறது, நடைபெற போகிறது. ரிஷேகரே ரிபலா ரிபலா. ஏதோ அவங்க சொன்னாங்க, நீ ஆராதிக்கிற தேவனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் காது கேட்டு கொண்டிருந்தது, அவர் காது கேட்டு கொண்டிருந்தது. ஓ ரிகபலா, என் பிள்ளை, என்ன நம்பி இருக்கிற பிள்ளை, என்ன ஆராதிக்கிற பிள்ளை, ஓ ரபா பாபா, என் பிள்ளையை நான் வெட்கப்படுத்த விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னால முடியாது, இதை விற்று, இதெல்லாம் நடக்காது, வேற வேலையை பாருன்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னிலைமையில நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் பெரியவர் என்று. ஓ ரேஷே, ஓ ரேஷே, யாருக்கோ அல்ல மகளே, உனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ, எது முடிஞ்சு போச்சு நினைக்கிறையோ, ஓ குடும்பத்துல அந்த சுப காரியம் மகிமையாய் 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 நீ எழுதி வச்சுக்க. மனம் தளர்ந்து போகாத. 1000 பேர் சொல்லட்டும், ஓ கர்த்தர் சொல்லுகிறா, அவன் குடும்பத்துல அந்த மகிமையான காரியம் நடைபெறும் என்று கர்த்தர் சொல்லுது. நீ நினைச்சிட்டு இருக்கிற முடிஞ்சிடுச்சு, வேற வேலையை பார்க்கலாம், இல்ல முடியல, இன்னும் முடியல. ஒரு ரபா, ஏன் தெரியுமா வெயிட் பண்ணி, ஏன் தெரியுமா அதை வெயிட்டிங்ல வச்சிருந்தாரு? அவருடைய மகிமையை வெளியரங்கமாய் மாற்றுகிறது. நீ நினைக்கல தடைபட்டுச்சு, இந்த தடைகளில ஒரு நன்மை, இந்த தடைகளில் இந்த தாமதத்தில் ஒரு நன்மை. ஏன் தெரியுமா? கர்த்தரே இதை செய்தார். நீ ஆராதிக்கிற தேவன் மெய்யாகவே மெய்யாகவே அவர் ஜீவனுள்ளவர் என்பதை உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் கர்த்தர் பேசுகிறார். உன்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு மேல இந்த காரியத்தை நீ நம்பிட்டு இருக்காத, அடுத்த வேலையை பாரு, அடுத்த காரியத்தை பாரு, இதெல்லாம் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரு உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆச்சு? உன் நம்பிக்கை ஒரு நாளோ அற்று போகாது, வீண் போகாது. ஓ ராஷேகரே ரிபலா கரபா, ஓ ரபலா கரபலா, ஓ ரிமா கரபாஷே. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏதோ உன்னை உற்சாகப்படுத்தவோ உன்னை பரவசப்படுத்தவோ ஒரு மனுஷியுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை என்று நினையாதே. கர்த்தர் முகமாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எது நிறுத்தப்பட்டதோ, எந்த இடத்துல நிறுத்தப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் துவங்க போகிறார். அதே இடத்துல கர்த்தர் துவங்க போகிறார். ஓ ரஷகரபே ஓ ரபலா ஓ ரிகபல ரபா ரஷகரபல. அவரால முடியாத காரியம் ஒன்றுமே. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஏன் இந்த தடை, ஏன் கர்த்தர் இவ்வளவு டிலே பண்றாரு, ஏன் இவ்வளவு தாமதிக்கிறார்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மகிமையை வெளியரங்கமாய் மாற்றுகிறதற்காகத்தான் உன் வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு நாள் தாமதித்தார். இதுக்கு மேல அது தாமதமாகாது. ஓ, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல சில காரியங்களை கர்த்தர் திருப்ப போகிறார். சில காரியங்களிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து, சில காரியங்களிலே திருப்பு முனையை கொடுத்து அவர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி. உட்கார்ந்திருந்த நேரம் போதும், உன்னை தாழ்த்திக்கிட்ட நேரம் போதும், உன்னால முடியாது, நான் பலவீனமான அப்படியெல்லாம் நினைச்சது போதும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது ஒளித்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது உதித்தது. கர்த்தருடைய மகிமை ரிபல கச்சரபா. சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை, எதிர்காலத்திலே கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. ஓ ரபல ஷேகரே ரிபல. உனக்குள்ளே இருந்து ஒரு மகிமையை கர்த்தர் உதிக்கிறதை மாம்சமான கண்கள் காண போகிறது. மாம்சமான யாவரோ அதை கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம் முடிஞ்சிடுச்சுங்க, முடிவு அப்படின்றதே கிடையாது. முடிவு எங்க வருதோ அங்கதான் துவக்கம் இருக்கிறது. முடிவு எங்க வருதோ அங்கதான் கர்த்தர் காரியத்தை துவங்குவார். ஏன்னா முடிக்கிற வரையில் அவர் வெயிட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? முடியட்டும், எல்லாம் முடியட்டும், எல்லாம் முடியட்டும், எல்லாம் முடியட்டும். அப்பொழுதுதான் முடிவிலே என் மகிமையை நான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா கர்த்தரே இதை செய்தார். கர்த்தருடைய கரமே இதை செய்தது. கர்த்தருடைய கரமே இதை முடித்து கொடுத்தது. கர்த்தருடைய கரமே இதை வாய்க்க பண்ணினது. கர்த்தருடைய கரமே இதை செயல்படுத்தது என்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. அதனால முடிவுக்கு வந்துச்சுன்னு பயப்படாதே. முடிவிலே ஒரு துவக்கம் இருக்கிறது, முடிவிலே ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசி. ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியை மூடுமா. இருள், அந்தகார இருள்கள் பூமியை மூடின பொழுதும், காரிருள் ஜனங்களை மூடும் பொழுதும், ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார். ஏன் தெரியுமா? எதுக்காக தெரியுமா? உன்னை அவரே அழைச்சிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியா. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரிருள் இந்த உலகத்தை மூடினாலோ கர்த்தர் உன் மீது அவர் உதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒன்றும் பயப்பட, ஐயோ என்னை சூழ்ந்து ஒரு இருள் இருக்கிறதே, என்னை சூழ்ந்து ஒரு இருள் மூடிட்டு இருக்கிறதே அப்படி என்று நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், எது மூடனாலும் பரவாயில்ல, ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார். அவர் உதிக்க ஆரம்பிச்சிட்டா, அவர் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டா, எல்லா அந்தகாரமும் வெளிச்சமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. எல்லா பிசாசு கொண்டு வந்திருக்கிற இருள் எல்லாம் அகன்று போய்விடும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை மகிமையும் வாழ்க்கையில கொடுக்க வல்லவராரு. நீங்க போகிற இடம்லாம் சொல்ற இயேசுவின் நாமத்துல, நீ செய்கிற வேலை ஸ்தலத்தில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மகிமையான ஒரு பாத்திரமாய் வைக்கும். ஹல்லேலூயா. உன்னை மகிமையான ஒரு கிரீடமாய் வைக்க போறார். உங்க குடும்பத்துல உங்க ஒவ்வொருவரையும் மகிமையாய் கர்த்தர் வைக்க போறார். உங்க ஜாதி, ஜனம், குலம், கோத்திரம், உங்க சகோதரர்களின் மத்தியில கர்த்தர் மகிமையாய் வைக்க போகிறார். ஏனென்றால் உங்களை பிரித்தெடுத்து தொட்டு ரட்சித்தவர் அவரே. வித்தியாசத்தை கர்த்தர் காற்றும்படியாய், வித்தியாசத்தை கர்த்தர் காற்றும்படியாய் அந்த மகிமையை அவர் வெளியரங்கமாய், ஓ இந்த 12வது மாதத்துல கர்த்தர் உன்னை வெளியரங்கமாய் கொண்டு, இதுவரையிலோ நீ ஒளிந்திருக்கலாம், மறைந்திருக்கலாம்.
ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியத்தை மலை மீது உள்ள பட்டினமாய் நான் வைப்பேன் அப்படி என்று. ஆனால் எப்படி வைப்பாருன்னு தெரியல, எப்படி கொண்டு போவாரு தெரியல. ஒரே ஒரு காரியம், ஜபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து செபித்து கொண்டே ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன நாட்களில் இருந்து கர்த்தர் செய்து வருகிற கிரியைகள் மகிமையானவைகள். அல்லேலூயா. ஒரு பக்கத்துல யூடியூப் சேனல் மூலம் போடுகிற வார்த்தைகளின் மூலம் எவ்வளோ கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல விடுதலை கூட்டத்துல கர்த்தர் கிரியை செய்ய துவங்கி விட்டார். ஒரு பக்கத்துல அமாவாசை கூட்டத்துல ஆண்டவர் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து அவர் மகிமையை வெளியரங்கமாயிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சபை வெளியரங்கமா தெரியணும்னு கர்த்தர் பக்கத்துல இருக்கிற பில்டிங் கூட தடையா இருக்கக்கூடாது. அந்த தடைகளை கூட கர்த்தர் ஏங்க அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினா எதை வேணாலும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களா. தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா விற்காததை விற்க செய்வாரு. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்புறம் வித்ததை யாரும் வாங்காதபடியும் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நம் தேவன் அனந்த ஞானம் பட, நீ சின்ன மூளையில இப்படி நடக்குமா இப்படி ஆகுமா எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த மூளைய உன் சுய புத்தியின் மீது சாயவே சாயாது. உன் மாம்சம் சொல்ற யோசனை எல்லாம் என்ன செஞ்சிடு, கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு ஆவியானவர் என்ன சொல்றாரோ நான் செய்வேன்னா அவர் செய்வார். அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதே. உனக்கு கொடுப்பேன்னா அவர் கொடுப்பார். உன்னை உயர்த்துவேன்னா உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா கண்டிப்பா அவர் மேன்மைப்படுத்திய உன் மேன்மையை ஒருத்தராலோ தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நான் விசுவாசத்தோடு சொல்றேன், இப்ப இருக்கிற நீங்க இப்படியே இருக்க போறதில்லை. வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களை மகிமையாய் வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நீங்க எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் மாற்றப்பட போகிறீர்கள். அவர் கரத்தின் கிரியைகளாய் மாற்றப்பட போகிறீர்கள். அவர் விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு கருவிகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கண்மூடித்தனமாய் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு தான். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, சோர்வுக்கு மட்டும் இடமே கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா, பிசாசு கொண்டு வருகிற முக்கியமான ஒரு ஆயுதம் எதுனா சோர்வு. அந்த சோர்வு உள்ள வந்துச்சுனால உங்களால அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே முடியாது. அந்த சோர்வுகளை எல்லாம் தள்ளி அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கையை வைத்து நீங்க நடக்கும் பொழுது ஒன்னே ஒன்று யோசிச்சு நடக்கணும். நான் வெறுமையா நடக்கல, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தம் என் கூட இருக்குது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் என் கூட வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் எனக்கு முன்பதாக கடந்து போயிருக்கிறது. கர்த்தரின் அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் என்னை சீக்கிரத்திலே ஆசீர்வதிக்க போகும். நீங்க வெறுமையா நடக்கிறன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பணம் இல்லாத இருக்கலாம், பொருள் இல்லாத இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், ஆனா ஒண்ணு இருக்குது, வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்த அந்த வாக்கு தத்தத்துக்கு வல்லமை உண்டு. நீ எந்த நிலைமையில் இருந்தாலோ அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில நிறைவேறுமானார், ஓ மாம்ச கண்கள் எல்லாம் ஆச்சரிய விதமாய் உன்னை பார்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் சோர்வுக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறார்? நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா சோர்வு வந்துடும் இல்லையா? கொஞ்சம் தாமதிக்கிறார் என்றால், ஏன் அவர் தாமதிக்கிறார் என்றால் அவர் மகிமையை இன்னும் வெளியரங்கமாய் ஆக்குகிறதற்கு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே தாமதம் பண்ணி விட்டுற மாட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகுதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவருடைய கரத்துல இருந்து நீங்க லேட்டா பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ அதை இயேசுவின் நாமத்துல லேட்டஸ்டா பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. மகிமையாய் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஓ ரபனாஷே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறியோ அதை மகிமையாய் பெற்றுக்கொள்ள போகிறார். அதை மகிமையாய் விசுவாசிக்கிற பிள்ளைங்க தலைக்கு மேல கையை தட்டி நான் பெற்று கொண்டுட்டேன் விசுவாசத்தோடு எனக்கு இது நடக்க போது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் பெற்று கொண்டுட்டேன். ஓ கர்த்தர் வெளியரங்கமாய் கரத்தை நல்ல மேல கரங்களை தட்டுகிற வேளையில ஓ ரகபா தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைகிறது. அவருடைய
அவர் விளங்கச் செய்கிறார். ஷகரா. உனக்கு எதெல்லாம் கடினமா இருக்குதோ அதெல்லாம் அவர் பார்வையில லேசான ஒரு காரியம். லேசான, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அதை நீங்க முதல் நம்பணும். அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை. 4 பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்காது, இன்னுமா நீ நம்பிட்டு இருக்கிற, இன்னும் நம்பிக்கையை விடாத இருக்கிறிய. யோபுடைய மனைவி சொல்றாங்க, ஐயோ இன்னுமா நீ நம்பிட்டு இருக்கிற, தேவனை என்ன செய்ய, தூஷித்துட்டு போ. ஆனா அவருடைய நம்பிக்கை பார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது ஏங்க இன்னைக்கு தைரியமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை நம்பி இருக்கிறீங்களோ, அவர் வாக்கு தத்தத்தின் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்களோ, அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாள், ஏன்னா நீ நம்பி இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு கல் அல்ல, மண் அல்ல, மரம் அல்ல, மட்டை அல்ல, ஜீவனுள்ள தெய்வத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை எல்லார்ட்டையும் சொல்லுங்க. இது நடக்காதுன்னு அவங்க சொல்லலாம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? நடக்க போது, சீக்கிரம் பார்க்க போற பாரு அப்படின்னு சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. அவங்க நடக்காதுன்னு சொல்லும் பொழுது உங்க வேகத்தை அதிகரிச்சு, சீக்கிரம் நடக்க போது, பார்க்க போற, சீக்கிரம் கர்த்தர் நடத்த போறாரு, நீ பார்க்க போற அப்படின்னு நீங்க விசுவாசத்தோட அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் அதன்படி செய்ய வல்லவராயிரு. சூழ்நிலைமையை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். எப்ப தெரியுமா நம்ம விசுவாச அறிக்கையோடு பேசணும்? ஒன்றுமே இல்லாத நிலைமையில தான். அன்பான ஊழியர் சாம் ஜபதுரை அவர் பார்த்தீங்கன்னா 1000 விசுவாச அறிக்கை என்ற ஒரு சின்ன புத்தகத்தில் விசுவாச அறிக்கை அதை நான் கொஞ்ச நாட்கள் தான் அப்படியே நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க எனக்குள்ளே விசுவாசத்தின் வல்லமை பெருக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. நான் இதுவரையிலும் கண்டிடாத அற்புத அடையாளங்களை கர்த்தர் என்னை கொண்டு செய்யும்படியாய் கர்த்தர் அந்த கிரியைகளை துவங்கினதை நான் பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. விசுவாச அறிக்கை செஞ்சுட்டு இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கர்த்தர் செய்வார், என் கணவரை தொடுவார், என் கணவரை ரட்சிப்பார், என் பிள்ளைகளை மாற்றுவார், நானும் என் குடும்பமும் அற்புதம் அடையாளங்களாய் மாறுவோம். எந்தெந்த இடத்திலே நாங்கள் சாட்சி கேட்டு நின்றோமோ அதே இடத்துல, அதே நபர்களின் மத்தியில கர்த்தர் எங்களை மகிமையான சாட்சியாய் நிறுத்துவார் என்று நீ ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஒரு நாள் தோல்வியாய் மாறாது, அந்த விசுவாசம் தோற்று போகாது, அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மகிமையை. ஆமா, நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருடைய மகிமையை வெளியரங்கமாய் உன்னை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, உன் வாழ்க்கையை கொண்டு தன் மகிமையை வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், விசேஷித்த விதமாய் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தின் மகிமையை நான் இந்த மாதத்திலிருந்து வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறேன். இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க, ஒரு பெரிய திருப்பு முனைகளை பார்ப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜப வீட்டிலே என் மகிமை அற்பமாய், ஏளனமாய், இலக்காரமாய் பார்த்த கண்கள் ஓ கர்த்தருடைய ஊழியத்தை ஆச்சரிய விதமாய் பார்க்க போகிறது. எங்கேயோ இருக்கு, ஓரமா இருக்கு அப்படிலாம் நினைச்சு பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியத்தை நான் வெளியரங்கமாய் கொண்டு வர போகிறேன். நான் இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே நான் முகமுகமாய் இடைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்ணீரோடு வருகிறவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆறுதலை நான் கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் வருகிறவர்கள் ஒருவரோ வெறுமையாய் என் ஆலயத்தை விட்டு கடந்து போகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வருகிறவருடைய கண்ணீரை துடைப்பேன், ஆற்றுவேன், தேற்றுவேன், ஆசீர்வதிப்பேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காத்திருந்தோமோ அவ்வளவுக்கும் கர்த்தர் கிரியை செய்கிற நாட்களை கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ஒரு எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக அவருடைய மகிமையை வெளியரங்கமாக